எசேக்கியேல் 47 அதிகாரத்துல 1-12 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, முதலாவது வசனத்தை நாம வாசிப்போம், அப்புறம் ஒவ்வொரு வசனமா நம்ம தியானிக்க போகிறோம். அங்கே சுருக்கமா நான் சொல்லிடுறேன். 4 விதமான ஆழம் சொல்லப்படுகிறது. சொல்லுங்க, 4 விதமான ஆழம். இந்த நதி எங்கிருந்து புறப்படுதுன்னு பார்க்கலாமா? வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47 அதிகாரம் 1வது வசனத்தை முதலாவது நாம் வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47 அதிகாரம் 1வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாயிருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கேயும் பாய்ந்தது. போதுங்க. அல்லேலூயா. எசேக்கியேல் ஒரு தரிசனத்தை காண்கிறார். இந்த தரிசனம் நீ வரப்போற நாட்கள்ல நடக்க போகுது. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல ஆலயம் கட்டி எழுப்புவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். எழுத்தின்படியும் நடக்கும், ஆவியின்படியும் நடக்கும். சொல்லுங்க, எழுத்தின்படியும் நடக்கும், ஆவியின்படியும் நடக்கும். எழுத்தின்படி இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படியே நிறைவேறும். ஆவியின்படி சபைக்கும் இது நிறைவேறும். ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் இது நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். எங்கவா? ஆலயத்தின் வாசற்படியில் இருந்து. ஆலயம் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, யார் ஆலயமா? நீங்களே அந்த ஆலயம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, உங்கள் சரீரமானது தேவனால் பெற்றும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். அந்த ஆலயத்தில் இருந்துதான் இந்த நதி புறப்படுகிறதா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்திலிருந்து நதி புறப்படணும். உங்களுக்குள் இருந்து அந்த நதி புறப்படணும். நதி எங்கிருந்து வருதா? இதோ வாசற்படியின் கீழிருந்து. இதோங்கிற வார்த்தையை கவனிக்கணும். இதோன்னு பைபிள்ல எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? உற்று கவனிக்க வேண்டும். எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு இல்லையா, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? நான் வாதுமை மரத்தின் கிளையை பார்க்கிறேன். அந்த ஷார்ப்னஸ் நல்லா உற்று கவனிக்கணும். சபையில என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? உங்களை பத்தி சொல்லுதுன்னு சொன்னா உடனே என்ன பண்ணிடணும்? ஜோசி பார்க்கும்போது எப்படி அவனவே உற்று பார்த்தீங்க சீட்டை. ஏன்னா என்னை பத்தி என்ன பண்றான்? சொல்றான். வேதம் உங்களை பத்தி சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்தினுடைய வாசற்படி. சொல்லுங்க, ஆலயத்தினுடைய வாசல். ஆலயத்தின் வாசல். இப்போ நீங்க தான் தேவனுடைய ஆலயம். நான் சொன்னேன், நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்கு ஒரு வாசற்படி இருக்குது, உங்களுக்கு ஒரு வாசல் இருக்குது. எது அந்த வாசல்? நீதிமொழிகள் புஸ்தகம் 18 அதிகாரம் 4வது வசனம். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஜலம் போல் இருக்கும், ஆழமான ஜலம் போல் இருக்கும். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். மனுஷனுடைய வாய் அங்க சொல்லப்படுது. 41:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப ஆலயத்தினுடைய வாசல் என்பது, ஆலயத்தினுடைய வாசற்படி என்பது உங்களுடைய நாவையும் உங்களுடைய உதடையும் காட்டும். இப்ப ஆலயத்தின் வாசற்படியில் இருந்துதான் என்ன பண்ணணும்? நதி ஓடணும். அங்க வசனத்தை வாசிங்க. 47:1. இதோ வாசற்படியின்
கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. சொல்லுங்க, உங்க வாய் மேல கை வச்சு, உங்க வாய் மேல கை வச்சு சொல்லுங்க, என் ஆலயத்தின் வாசல் என் வாய்தான். அந்த வாய் எப்படி இருக்குதா? மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம், அதன் ஊற்று நதியை போல பாயுது. அப்ப என்ன செய்யணும்? தேவனுடைய ஆலயமாயிருக்கிற நீங்கள் வாயை விரிவாய் திறக்க வேண்டும். வாயை திறந்து நல்லா தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். உங்க ஜெபத்துல பேசுறீங்களா? இல்ல பழைய குருடியே தானா? முக்காடை போட்டு கண்டை மூடிட்டு அப்ளிகேஷனை சொல்லி எடுத்து 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 கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? நல்லா ஆவியில் நிறைஞ்சு தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து என்ன பண்ணணும்? பேசணும். இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 47ஆம் அதிகாரத்துல எசேக்கியேல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க தான் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளதான் அந்த நதி இருக்குதுன்னு இயேசு சொல்றாரு. அந்த நதிகள் எப்படி புறப்படணும்? முதல்ல வாயிலிருந்து புறப்படணும். உன் வாயை விரிவாய் திறக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு வாயை விரிவா திறக்கணும். அல்லேலூயா. இங்க எதை சொல்றாருன்னா, ஆவியில நிறைஞ்சு ஒரு விசுவாசி கடக்க வேண்டிய ஆழத்தை அவர் சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியில நிறைஞ்சு கடக்கக்கூடிய 4 விதமான ஆழம் இருக்கிறது. சொல்லுங்க, 4 விதமான ஆழம் இருக்கிறது. இன்னும் நீங்க சற்றே ஓபன் பண்ணல, எங்க போய் 4 விதமான ஆழத்தை கொண்டு போறது? அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:11 சொல்லுது பாருங்க, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 18:4 மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம். சங்கீதம் 141:3 ஆலயத்தினுடைய வாசல் நம்முடைய உதடுகள், நம்முடைய வாய். அல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். உன் வயதை கழுகு கொத்த வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா. நல்லா இங்க பாருங்க, எப்பவுமே யூத்தா இருக்கணும்னா, எப்பவுமே யூத்தா இருக்கணும். நல்லா திடகாத்திரமா யூத்தா நல்லா அநேக நாள் வாழணும்னா உங்க வாயில் இருக்குதா விஷயம்? எங்க இருக்குதா விஷயம்? வாயை திறந்து பேசுறீங்க இல்லையா? அந்த வார்த்தையில் இருக்குதா உங்களுக்கு நல்ல காலம். நல்ல காலம் பிறக்குதுங்க, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றான் இல்லையா? உங்களுடைய நல்ல வாழ்க்கை, பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை உங்க வாயில் இருக்குது. அதனாலதான் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஆவியானவர் முதல்ல அவங்களை என்கவுண்டர் பண்ணும்போது முதல்ல மனுஷனுடைய அவயங்களிலே அவர் பிடித்த அவயம் நாவுங்கிற வாசல் வழியாத்தான் அவர் உள்ளே பிரவேசித்தார். ஏசுன்னு சொன்னாரு, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே நல்ல மேய்ப்பன். வேறு வழியில வந்தான்னு சொன்னா அவன் யாரு? திருடனும் கொள்ளைக்காரனும் இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வாசல் வழியாய் உங்களுக்குள்ள வந்தார். அப்போஸ்தலர்களுடைய நாட்கள்ல அந்த முதல்ல சபை உருவான உடனே பரிசுத்த ஆவியானவர் மனுஷர்களுடைய நாவை பிடித்தார். அல்லேலூயா. அந்த நாவில் இருந்துதான் நதி புறப்பட்டு என்ன ஆகணும்? ஓடணும். இங்கே தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்ட நதி முதல்ல எங்க ஓடுதா? புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. சொல்லுங்க, எங்க போச்சு? ஈஸ்ட், கிழக்க. சொல்லுங்க. இந்த எசேக்கியேல் கண்ட தரிசனத்தின்படி அங்க ஆலயம் கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஆலயத்தினுடைய கிழக்கு பகுதியை நோக்கி நாம நேரா பார்த்தோம் சொன்னா அது டெத் சீ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கு. சவக்கடல். என்ன கடல்? சவக்கடல். ஆலயத்தினுடைய கிழக்கு பகுதியில சவக்கடல். சொல்லுங்க, மரணம். அங்க இருக்குது. என்ன இருக்குது?
மரணம் அங்க இருக்குது. ஆலயத்தினுடைய மேற்கு பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க மத்திய தரை கடல் இருக்குது. என்ன கடல் இருக்குது? புவியியலை படிச்சுக்கோங்க. மத்திய தரை கடல் இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய வடக்கு பகுதிக்கு மேல போனீங்கன்னு சொன்னா யோர்தான் நதி இருக்குது. என்ன நதி இருக்குது? அந்த கிழக்கு, அந்த தெற்கு, கிழக்குல இருந்து ஆரம்பிச்சு தெற்கு வரைக்கும் அந்த சவக்கடல் தான் இருக்கு. இங்க எசேக்கியேல் என்ன தரிசனத்தை பார்க்கிறாருன்னா, அந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நதி கிழக்கே ஓடி டெத் சீல போய் கலந்து இந்த நதி அந்த சவக்கடல்ல விழுந்த உடனே அந்த நதி என்னாச்சா? சவக்கடல், அந்த டெத் சீ உயிரடைஞ்சுதான். என்ன பண்ணுச்சா? ஆமா, உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற நதி செத்து கொண்டிருக்கிற, மரித்து கொண்டிருக்கிற ஜனங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய நதியாய் அது காணப்படுகிறது. நீங்க செத்தவங்களை உயிரோடு கூட எழுப்பலாம். எனக்குள்ள ஒரு நதி இருக்குது, அந்த நதி ஜீவ நதி. சொல்லுங்க. அந்த ஜீவ நதி டெத் சீல போய் கடந்த உடனே வசனம் சொல்லுது பாருங்க, 8வது வசனம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நதி இருக்குது இல்லையா? அந்த நதி கிழக்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆரோக்கியம் இல்லாம இருக்காங்க. வசனம் சொல்லு பாருங்க, வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பத தண்ணீர் ஆரோக்கியமாகும். நீங்க போகிற இடமெல்லாம் சுகமளிக்கிற நதி புறப்பட்டு ஓடும். எதிர்பாருங்கள். இதெல்லாம் எதிர்பார்ப்போட போகணும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நாம எதிர்பார்க்கிறதே கிடையாது. இது உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா? அவர் ஜீவ நதியா இருக்கிறார், அவர் பேரின்ப நதியா இருக்கிறார், அவர் பைசோன் ரிவரா இருக்கிறாரு, அவர் கீகோன் ரிவரா இருக்கிறாரு, அவர் இதக்கல் ரிவரா இருக்கிறாரு, அவர் ஐப்ராத் நதியா இருக்கிறாரு. அவர் உங்களுக்குள் இருந்து புறப்படும் போது அவர் ஜீவ நதியாய் புறப்பட்டு அந்த மரண நதி இருக்குது பத்தியா, மரணம் என்கிற கடல். கடல்ல எதை காட்டுது? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்றது பாருங்க. திரளான தண்ணீர் எதை காட்டுதா? திரளான ஜனங்களை காட்டுகிறது. திரளான ஜனங்களை காட்டுகிறது. அவங்க எப்படி இருக்காங்களா? வசனம் சொல்லுது பாருங்க, 9வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். செத்துட்டு இருக்கிறாங்க ஜனங்க, பாவத்துல அக்கிரமங்களில செத்துட்டு இருக்கிற ஜனங்களை நோக்கி உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற நதி அவர்களை உயிரடைய செய்யும். யோசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷமாவது. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நரகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அவங்க மரித்து கிடக்குறாங்க. ஆவிக்குரிய மரணம் அவங்களுக்கு சம்பவிச்சிருக்கு. ஆவிக்குரிய மரணம் என்ன? ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம்னு 2 மரணம் இருக்குது. ஆவிக்குரிய மரணங்கிறது உங்க சரீரத்திலிருந்து உங்களுடைய ஆவியும் உங்களுடைய ஆத்மாவும் பிரிஞ்சிச்சுன்னா அது சரீர மரணம். சரீரத்திலிருந்து பிரிஞ்சிச்சுன்னா. இதே ஆவியும் ஆத்மாவும் தேவனை விட்டு பிரிஞ்சிச்சுன்னு சொன்னா அது ஆவிக்குரிய மரணம். சொல்லுங்க, ஆவிக்குரிய மரணம்னா என்ன? என்னுடைய ஆவியும் என்னுடைய ஆத்மாவும் தேவனை விட்டு பிரிந்தால் ஆவிக்குரிய மரணம். என்னுடைய ஆவியும் என்னுடைய ஆத்மாவும் என் சரீரத்தை விட்டு பிரிந்தால் அது சரீர மரணம். ஆனா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு ஆவிக்குரிய மரணம் இல்லை. உங்களுக்குள் இருக்கிற நதி ஜீவ நதி.